அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி என்பது ஒரு சமூகத்துக்கு, ஒரு மக்களுக்கு, ஒரு நாட்டுக்கு அந்த எதிர்காலத்தை வழிநடத்துவதில் அதன் பாங்கு என்பது மிக முக்கியமானது. கல்வி மாத்திரமல்ல, அதை சார்ந்து பண்பாட்டு சூழல், கலாச்சார சூழல் என்பதும் முக்கியமானது. இன்றைய நிகழ்வு இது சார்ந்துதான் அமைய இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் அதிதியாக வருகை தந்திருப்பவர் மேல் மாகாண கல்வி திணைக்களத்தின் பிரதி கல்வி பணிப்பாளரும் தமிழ் பிரிவுக்கு பொறுப்பாளருமான திரு A.S. நஜீப் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நன்றி. இந்த நேரத்தில் முக்கியமாக இப்பொழுது சூழல் சார்ந்து ஒரு மிக பெரும் கடமையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் முதல் கண் அது சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு முதல் கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். மேல் மாகாண அந்த பிரதி கல்வி பணியாளர் என்ற வகையில் உங்களுடைய பணிகள் யாவை? மேல் மாகாண கல்வி திணைக்களத்தை பொறுத்த மட்டில் நான் நினைக்கிறேன் யாரும் அறிந்திருப்பீர்கள், இலங்கையில் உள்ள 9 மாகாணங்களில் மிக முக்கியமான ஒரு மாகாணம். தமிழ் பிரிவை பொறுத்த மட்டிலே நான் நினைக்கிறேன் பெரும்பான்மை சமூகத்தினுடைய சிங்கள மொழியோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் அவர்களுடைய 1436 பாடசாலைகள் இருக்க நாங்கள் வெறும் 152 பாடசாலைகள் தான் இருக்கிறோம். ஆனால் மிக முக்கியமான பாடசாலைகள் 13 தேசிய பாடசாலைகள் உட்பட பல தரப்பட்ட பாடசாலைகள் எங்களிடம் இருக்கின்றன. இலங்கையில் தேசிய ரீதியான சாதனைகள் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியான சாதனைகளும் படைக்கக்கூடிய நிறைய தமிழ் மாணவர்கள் மாணவிகள் எங்களில் இருக்கிறார்கள். மாகாணங்களுக்கு இடையில் ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட எங்கள் மேல் மாகாணத்து மாணவர்கள் என்றும் சளைத்தவர்கள் அல்ல. அகில இலங்கை தமிழ் மொழி தின போட்டிகள் எடுத்துக்கொண்டாலும் அதில் நாங்கள் 3ஆம் இடத்தில் ஒரு மாதிரி இப்பொழுது இருக்கிறோம். இஸ்லாமிய கலாச்சார தின போட்டிகளை பொறுத்தவரை நாங்கள் அகில இலங்கையில் 2ஆம் இடத்தில் இருக்கிறோம். கீழிருந்து மேலே வந்திருக்கிறோம். தொடர்ந்து முன்னேறி வந்து கொண்டு தான் இருக்கிறோம். பல வகையில் கல்வி பொதுத்தராசர் சாதாரண தர பரீட்சையை பொறுத்தவற்றில் நீண்ட காலமாக 4ஆம் 3ஆம் இடத்தில் இருந்த நாங்கள் இப்பொழுது 2ஆம் இடத்துக்கு கடந்த பெறுபவர்களின்படி முன்னேறி இருக்கிறோம். தமிழ் பிரிவும் இணைந்து சிறப்பு. அத்தோடு மேல் மாகாணத்தை பற்றி உங்களுக்கு மேலதிகமாக இதுவும் சொல்வதாக இருந்தால், மேல் மாகாணத்தில் 11 வலயங்கள் காணப்படுகின்றன. 11 வலயங்களிலும் எங்களுடைய இந்த 152 பாடசாலைகளும் சிதறி கிடக்கின்றன. குறிப்பிட்ட ஒரு வலயத்தில் 152 பாடசாலைகளும் இல்லை. எனவே நிர்வகிப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு விஷயம். ஒரு வலயத்தை நிர்வகிப்பது போல் இதனை நிர்வகிக்க முடியாது. நிச்சயமாக சகல பாடசாலைகளும் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருந்தால் இது மிக இலகுவாக இருக்கும். உண்மையில் மாறி சில வலயங்களில் 2 பாடசாலைகள் தான் தமிழ் பாடசாலைகள், இன்னும் சில வலயங்களில் 40-50 பாடசாலைகள் இருக்கின்றன. தர வித்தியாசத்தோடு கொண்ட பல வலயங்கள். இந்த வலயங்களுக்கு பொறுப்பாக 11 கல்வி நிர்வாகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இருக்க வேண்டும். ஆனால் இப்போது இருப்பது 2 பேர்கள் தான். ஏனையவர்கள் கல்வி நிர்வாக சேவைக்கு புறம்பாக அதிபர் சேவையிலும் ஆசிரியர் சேவையிலும் ஆசிரியர் ஆலோசகர் சேவையும் கொண்டவர்கள் தான் இருக்கிறார்கள். என்றால் கொழும்பை பொறுத்தவரையில் மேல் மாகாணம் என்பது பல்வகமை பல்லின மக்கள் கொண்ட ஒரு பிரதேசம். அதனில் பல சவால்கள் நிறைந்தது. வசதி வாய்ப்புகள் என்பது கூட அங்கே சமச்சீராக நடைபெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. கடந்த காலங்களில் கூட பல பாடசாலைகள் மூடு விழா காண்கின்ற நிலைகளும் இருந்தது. இனிவரும் காலங்களில் இந்த மேல் மாகாணம் இந்த சவால்களை கடந்து சரியான பாதையில் பயணிக்க வாய்ப்பு இருக்கின்றதா? சிங்கள மொழி மூலமான பாடசாலைகள் நிறைய மூடப்பட்டன. தமிழ் மொழி மூலமான பாடசாலைகள் எனக்கு தெரிந்த வரைக்கும் மிக அரிது. சிங்கள மொழி பாடசாலைகள் மூடப்படுவதற்கான காரணங்கள் எதுவாக? நான் நினைக்கிறேன், ஒன்று அந்த நவீனமயமாக்கலின் அடிப்படையில் இந்த கொழும்பு பிரதேசத்தை நோக்கி வடக்கு கிழக்கு மட்டுமன்றி இன்னும் பல மாகாணங்களிலிருந்து குடி கொண்டிருக்கிறார்கள் கொழும்பை நோக்கி. எனவே கொழும்பை நோக்கி வருகையால் இங்குள்ள காணிகளை, வீடுகளை, நிலங்களை இவர்கள் பெற்றுக்கொள்வதாலோ தெரியவில்லை, பலர் அவர்கள் வேறு இடங்களுக்கு வீடுகளை, காணிகளை விட்டு செல்வதனால் நினைக்கிறேன் அந்த இடைவெளி ஏற்படுகிறது. எனவே பாராளுமன்றத்தில் கூட அந்த விடயங்கள் விவாதிக்கப்பட்டது. நிச்சயமாக அந்த காரணத்தால் பல பாடசாலைகள் அங்கு மூடப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி மூலமான பாடசாலைகள் இதுவரைக்கும் அந்த அளவு குறிப்பிடத்தக்க அளவு மூடப்பட்டதாக தெரியல. பொறுத்தவரையில்
இந்த தமிழ் மொழி ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்பது அதிகமாக பேசப்படுகின்றது. நிச்சயம் அதை நிவர்த்தி செய்வதற்கான ஏதாவது ஒரு வழிவகைகள்? உண்மையில் இது நாங்கள் இந்த கல்வி எங்களுடைய செயற்பாடுகளை கூட்டி கல்வித்துறையில் பலர் உருவாக்கணும். பாடசாலைகளை தரப்படுத்தினால் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் நிறைய ஆசிரியர்கள் உருவாகுவார்கள். நினைக்கிறேன் எங்களோட 2 வகையான மாணவர்கள் உருவாகிறார்கள். ஒன்று வகுப்பில் ஆக மேல் உள்ளவர்கள், சாதிக்கக்கூடியவர்கள். அவர்கள் குறிப்பாக விஞ்ஞானம் கணித துறைகளில் போய் அப்படியே போயிடுவார்கள். அந்த துறைக்கு கீழே உள்ள பலர் இருக்கிறார்கள், அவர்கள் அப்படியே விட்டு விடுவார்கள். இந்த இடையில் உள்ளவர்கள் தான் இன்று பல வித்தியாசமான தொழில்களும் இருப்பதால், இலகுவாக சம்பாதிக்கக்கூடிய வழி இருப்பதால், வெளிநாட்டு மோகம் இருப்பதனாலும் அந்த துறைக்கு செல்கிறார்கள். ஆசிரியர் தொழிலுக்கு வருவது மிக குறைவாக இருக்கிறது. நீண்ட காலமாக நாங்கள் வெளிநாட்டு கல்விக் கொள்கைகளை தான் நடைமுறைப்படுத்தியிருந்தோம். இந்த நாட்டுக்கே பொருத்தமான ஒரு கல்வி கொள்கை திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டால், இந்த நாட்டினுடைய தேவை, இந்த நாட்டு மக்களுடைய தேவை, இந்த நாட்டு சமூக தேவைகளெல்லாம் மையமாக கொண்டு ஒரு கல்வி திட்டம் அமைக்கப்பட்டால் நினைக்கிறேன் இந்த இலக்கை அடையலாம். நான் நினைக்கிறேன் இப்போ அண்மை காலமாக அந்த புதிய ரிஃபார்ம்ஸ்களில் இந்த இலக்கை மையமாக கொண்டு தான் போடப்பட்டிருக்குது. சர்வதேச உலகு போகின்ற போக்குக்கேற்றவாறு அதுக்கு முகம் கொடுக்கும், அந்த சவால்களை முகம் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த நாட்டின் இந்த எமது சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையிலும் இலக்காக வைத்துத்தான் இந்த புதிய கல்வி திட்டமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை மிக பெரும்பாலும் தீரும் என நினைக்கிறேன். இதனோடு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இதற்கு ஆகர்ஷிக்கப்பட்டு இந்த துறைக்கு வருவதற்கான ஒரு பெரிய சிக்கலாக நீண்ட காலம் இருந்தது சம்பள பிரச்சனை. இப்பொழுது அது குறிப்பிட்ட ஒரு அளவு தீர்க்கப்பட்டு வருகிறது. எனவே நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் அந்த பிரச்சனையை தீர்ந்தால், இன்னும் தீர்க்கப்படுகின்ற நேரத்தில், சம்பள முரண்பாடுகள் தீர்க்கப்படுகின்ற நேரங்களில் சில நேரங்களில் இந்த ஆசிரியர் பிரச்சனையும் தீரும் என நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் இங்கே வருகை தந்து அதை பற்றி பேச வேண்டிய நோக்கம் இருக்கின்றது. வருகின்ற 12ஆம் தேதி விவேகானந்த சபை மண்டபத்தில் நடைபெறுகின்ற முத்தமிழ், அத்துடன் பல சம்பவங்களில் உள்ளடக்கிய அந்த விழா தொடர்பாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த விழாவை பொறுத்த மட்டிலே நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு விழா நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு தான் மேல் மாகாணத்தில் இப்பொழுது இந்த முன்னெடுப்புகள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன. மிக சிரமங்களுக்கு மத்தியில், பல அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த பணியை செய்ய வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு கொரோனா காலம் ஒன்று வந்தது. அந்த கொரோனா காலத்திலிருந்து நான் நினைக்கிறேன் கடைசியாக 2019ஆம் ஆண்டு தான் ஒரு மகுட விழா ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு இன்று வரை அந்த விழா இடம்பெறவில்லை. இந்த இப்பொழுது நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற, ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த விழா கூட 2025ஆம் ஆண்டுக்குரியது. 2025ஆம் ஆண்டு நாங்கள் சகல ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் கூட கடைசியாக ஏற்பட்ட தித்வா சூறாவளியின் விளைவாக அது அப்படியே பிற்போடப்பட்டது. அதனால் தான் 2025ஆம் ஆண்டுடைய இந்த நிகழ்வை 26ஆம் ஆண்டு இப்பொழுது நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் முப்பெரும் விழாக்களாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது, கொண்டாட ஏற்பாடாக இருக்கிறது. அதில் முதலாவது பகுதி தான் தமிழ் தினப் போட்டிகள். அது தொடர்பாக சார்ந்த, அதாவது தமிழ் மொழியை வளர்ப்பதையும் தேசிய சாதனைகளை இலக்காக கொண்டும் அத்தோடு சேர்த்து விசேஷமாக பாட அடைவுகளை பொறுத்தவற்றில் மிக முக்கியமானது தமிழ் பாடம். தமிழ் மொழி வளராமல் தமிழ் பாடம் வளராது. தமிழ் பாடத்தில் குறிப்பிட்ட ஒரு சாதனை உண்டு அடையாத காலமெல்லாம் விஞ்ஞான பாடத்திலும் சாதிக்க முடியாது, கணிதத்திலும் சாதிக்க முடியாது, இனி எந்த ஒரு பாடத்திலும் சாதிக்க முடியாது. தாய்மொழி மிக முக்கியம். எனவே அந்த வகையில் நாங்கள் தமிழ் மொழியை நாங்கள் மிகவும் மோட்டிவேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். போட்டிகளூடாக மாணவர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு போட்டி தன்மையை ஏற்படுத்தி அந்த போட்டிக்கு தயார்படுத்துகின்ற இதன் ஊடாக மாணவர்களுடைய மொழி வளர்ச்சியை, இலக்கிய வளர்ச்சியை, அதோடு சேர்த்து இணைப்பாடுவதான செயற்பாட்டு வளர்ச்சிகளை எல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்கிறோம். இது நம்பர் 1. இரண்டாவதாக இந்த விழாவிலே நாங்கள் கருதுவது, இலக்காக கொண்டிருப்பது மகுடம். மகுடம் ஒரு தனியான ஒரு விழா, அதையும் இதோடு இணைத்து கொண்டிருக்கிறோம். மகுடம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும்,
எங்கள் ஆசிரியர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சம்பளம் வழங்கப்படுவதற்கு அப்பால அவர்களுக்கான எந்த ஒரு மோட்டிவேஷனும் மிக அரிதாகத்தான் நடக்கிறது. எனவே அவர்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வழங்குவதற்கு ஒரு உந்து சக்தியாகத்தான் நாங்கள் இந்த மகுட போட்டிகளை நடத்துகிறோம். அதாவது மகுடம் சூட்டி அந்த ஆசிரியர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் நாங்கள் இவர்களுக்கு இந்த போட்டிகளை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த இடத்தில் ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, மாணவர்களையும் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். இதில் ஆசிரியர் ஆலோசகர்களையும் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதிபர்களுக்கும் ஒரு போட்டி வைத்திருக்கிறோம். அத்தோடு சேர்த்து மொத்த பாடசாலைக்கும் ஒரு விசேட தனியான 3 போட்டிகள் ஒதுக்கி இருக்கிறோம். அந்த வகையிலே மாணவர்களை பொறுத்தவற்றில் வகுப்பு வாரியாக போட்டி நடத்துகின்றோம். முழு மேல் மாகாணத்திலும் இருந்து மிகச்சிறந்த முதல் 3 மாணவர்களை நாங்கள் தெரிவு செய்கிறோம். தரம் 1 தரம் 2 அவ்வாறே இதுபோன்று தரம் 13 வரைக்கும் ஒவ்வொரு வகுப்பிலும் வகுப்பு வாரியாக 3 மாணவர்களை நாங்கள் தெரிவு செய்கிறோம். இதற்கு பல நியதிகளை வைத்திருக்கிறோம். அவருடைய கல்வி சாதனை, அவருடைய வெளிக்கல சாதனைகள், இணைப்பாடுவதான சாதனைகள், அவருடைய ஆளுமை, அவர் தன்னை வளர்த்து கொண்ட ஏனைய பகுதிகள் எல்லாவற்றையும் நியதிகளையும் போட்டு அந்த நியதிகளுக்கு மத்தியில் 3 மாணவர்களை ஒவ்வொரு வகுப்பிலும் நாங்கள் தெரிவு செய்கிறோம். அதற்கு அப்புறம்பாக GCE சாதாரண தர பரீட்சை, GCE உயர்தர பரீட்சை, தரம் 5 ஸ்காலர்ஷிப் புலமை பரீட்சை, இந்த 3 பரீட்சையும் மையமாக கொண்டு அதனையும் நியதியாக கொண்டு தான் இந்த மாணவர்களை தெரிவு செய்கிறோம். ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 4 வகையாக அவர்களை தெரிவு செய்கிறோம். அதாவது ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கு ஒரு தனியான ஒரு போட்டி, தரம் 6 முதல் 9 வரைக்கும் உள்ள ஆசிரியர்களுக்கு இன்னும் ஒரு போட்டி, அதே போல தரம் 10, 11 உடைய மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு தனியான போட்டி, உயர்தர வகுப்பை சார்ந்த தரம் 12, 13 சார்ந்த ஆசிரியர்களுக்கு இன்னொரு போட்டியாக இவர்களுக்கும் நிறைய நியதிகளை நாங்கள் போட்டிருக்கிறோம். தன்னுடைய பாடத்தினுடைய எந்த அளவு அடைவு, இணைப்பாடு விதானத்தில் எந்த அளவு தரம் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள், தன்னை வளர்த்து கொள்வதில், தன்னுடைய அறிவு தரத்தை கூட்டிக் கொள்வதில், பயிற்சியை கூட்டிக் கொள்வதில் எந்த அளவு துணிந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு எல்லாம் நியதிகள் போட்டு தான் நாங்கள் இவர்களை தெரிவு செய்கிறோம். நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கான அந்த 4 போட்டிகள். அதிபர்களுக்கு ஒரு போட்டி வைத்திருக்கிறோம். இதிலும் அதிபர் தான் உண்மையில் அந்த நிறுவனத்தின் தலைவன். இவர் மோட்டிவேட் பண்ணப்பட்டால்தான் ஆசிரியர்கள் அவ்வாறு உந்து சக்தியை பெறுவார்கள். அதனூடாகத்தான் மாணவர்கள் பெறுவார்கள். எனவே அதிபர்மார்களை நாங்கள் மிக முக்கியமாக கவனித்து கொள்கிறோம். அவர்களுடைய கல்வித்தரம், அவர்களுடைய ஏனைய அதாவது தொழில் வாண்மை விருத்தி தரம், அவர்களுடைய ஆளுமை போன்ற பல்வேறு விடயங்கள், அதாவது அவர்கள் அதுவரைக்கும் செய்த சாதனைகள், அவருடைய அடைவுகள், குறிப்பாக நாங்கள் 2024ஆம் ஆண்டு மையமாக கொள்கிறோம். 24ஆம் ஆண்டில் அந்த பாடசாலையில் அவருடைய தலைமையின் கீழ் சாதிக்கப்பட்ட சாதனைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு அவருக்கு ஒரு போட்டி. அடுத்ததாக நாங்கள் பாடசாலைக்கு 3 போட்டி வைத்திருக்கிறோம். ஒரு வகை ஒரு கேட்டகரியில் எடுக்கிறோம். துரிதமாக வளர்ச்சி அடைந்து வரும் பாடசாலை, மேல் மாகாணத்திலேயே மிக துரிதமாக வளர்ச்சி அடைந்து வரும் பாடசாலைகள் எது என்பதை இனம் காணுகிறோம். இரண்டாவதாக நாங்கள் உயர் கல்வி அடைவுகளை அடைந்த பாடசாலை எது என்று பார்த்திருக்கிறோம். மூன்றாவதாக நாங்கள் சுற்றுச்சூழல், பாடசாலை சுற்றாடலை மிக அழகாக முகாமை செய்த பாடசாலை எது, அதாவது ஒரு மாணவனுடைய கல்வியில் பெரும் பங்கு வகிக்கிறது அந்த பாடசாலையுடைய கல்வி சூழல், அதனுடைய சுற்றுச்சூழலும். எனவே அதனை கருத்தில் கொண்டு அதை முன்னேற்றுவதற்காக வேண்டித்தான் அந்த போட்டியும் நடத்தியிருக்கிறோம். இப்படி பல்வேறு போட்டிகளை உள்ளடக்கியது தான் இந்த மகுடம் என்பது. மகுடம் சூட்டி கௌரவிக்கின்ற ஒரு ஒழுங்கு. இதற்கு முன்னர் ஆசிரியர்களுக்குத்தான் மட்டும்தான் இருந்தது. இப்பொழுது நாங்கள் பலரையும், பாடசாலையுடைய மொத்த சமூகத்தையும் ஒன்றிணைத்து வளர்த்து கொண்டு போகின்ற ஒரு ஒழுங்காகத்தான் இந்த மகுடத்தை செயற்படுத்துகிறோம். மூன்றாவது மிக முக்கியமான 3வது விழா தான் இந்த சிலம்பு விழா. சிலம்பை பொறுத்தவற்றில் அதுவும் ஒரு போட்டியாக நடத்துகிறோம். எதுக்கான அந்த போட்டி என்றால் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிப்பது, எழுத்துத்துறையை வளர்ப்பதற்கு, ஆய்வுத்துறையை வளர்ப்பதற்கு தான் அவருடைய நாங்கள் இலக்காக கொண்டிருக்கிறோம். அந்த கட்டுரைக்கும் மாகாணத்துக்கே ஒரு
நாங்கள் ஒரு கருவை கொடுத்திருக்கிறோம். சகல எழுத்தாக்கங்களும் சகல ஆய்வுக் கட்டுரைகளும் இலக்கு நோக்கியதாக, ஒரு கருவை நோக்கியதாக இருக்கும். அந்த கரு என்னவென்றால், மேல் மாகாண தமிழ் பேசும் கல்வி சமூகத்தினுடைய பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற கருவை தான் கொடுத்தோம். அப்போதான் எங்களுக்கு அடுத்த, எனக்கும் அது லேசாக இருக்கும், இதை இனம் கண்டு கொண்டால் அடுத்த ஒரு நிலைக்கு போகலாம். மட்டுமன்றி அரசாங்கத்துக்கும் கல்வி திணைக்களத்துக்கும் காட்டுவதற்கு ஒரு ஆவணமாக இதனை தொகுத்து வழங்குவதற்கு ஒரு சஞ்சிகையாக அதனை வெளியிடுகிறோம். இதில் தெரிவு செய்யப்பட்ட 1ஆம் இடத்தை பெற்ற கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் ஒன்றாக தொகுத்து, நான் இன்னொன்றை சொல்ல மறந்தேன், இது அல்லாத மொத்தமான மேல் மாகாண சமூகத்தில் உள்ள கல்வி சமூகத்தினுடைய ஒரு திறந்த போட்டி ஒன்றையும் வைத்திருக்கிறோம். எழுத்தாக்க போட்டி, அதாவது ஆய்வு கட்டுரை போட்டி. சில நேரங்களில் அது கல்வி தேசிய கல்வி நிறுவனத்திலிருந்து உள்ளவர்கள் எழுதுவார்கள், இன்னும் பல நிறுவனங்களில் உள்ளவர்கள் இருப்பார்கள், ஓய்வு நிலையில் உள்ளவர்களும் எழுதுவார்கள், அப்படியும் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலும் நாங்கள் அதை நாங்கள் இந்த வருடம் போட்டியாக கொள்ளவில்லை, ஆய்வு கட்டுரையாக இதனை தொகுத்தெடுத்திருக்கிறோம். இந்த சஞ்சிகை வேண்டால் உங்களுக்கு பார்க்க முடியும். நான் ஒரு சஞ்சிகை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த சஞ்சிகையும் காட்டலாம். உண்மையில் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயம். கல்விக்கு மகுடம் சுட்டினால் போல் கலை, கலாச்சாரம், இலக்கியம், அதே நேரத்தில் இயற்கையை பாதுகாக்கின்ற அந்த சூழலை நாங்கள் ஊக்கப்படுத்துகின்ற விதமாக உங்களுடைய நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி அமையிருப்பதை நிகழ்வாயிலாக நாங்கள் பாராட்டுகின்றோம். அந்த நிகழ்வில் வெளியிட போகும் அந்த பத்திரிகை தான் இந்த சிலம்பு. அந்த பத்திரிகையுடைய அந்த புத்தகத்துடைய அட்டைப்படத்தை பாருங்கள். அழகான வசனம் இங்கே இருக்கின்றது. காக்கை குருவி எங்கள் ஜாதி கூட்டம், நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். அற்புதமான ஒரு நூல். அனைவரையும் உள்வாங்கியிருக்கிறீங்க. அதிபர், ஆசிரியர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள், மாணவர்கள், வெளி சமூகத்தாக்கள், திறந்த ஒரு போட்டியும் நடத்தியிருக்கிறோம். அது ஓய்வு நிலையில் உள்ளவர்களும் கூட இதற்கு பங்கு பெற்றலாம். இதில் நாங்கள் தமிழ் பகுதியை 4 பகுதியாக இந்த மேகசினை பிரிச்சிருக்கிறோம். இந்த சஞ்சிகை 4 பகுதியாக பிரிச்சிருக்கிறோம். உண்மையில் 4 சஞ்சிகைகளாக வர வேண்டியவை. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு 4ஐயும் ஒன்றாக இணைத்திருக்கிறோம். முதலாவது வருகிறது முரசொலி. முரசொலி என்பது தமிழை வளர்ப்பதை மையமாக கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக வருகிறது பிறையொலி என்று வருகிறது. பிறையொலி என்பது மிக பெரும்பாலும் நாங்கள் இஸ்லாமிய கலாசார தின போட்டிகளையும் அதனுடைய பெறுபவர்களையும் வளர்ப்புகின்ற இலக்காக கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக மகுடம் என்ற ஒரு பகுதியை நாங்கள் வகுத்திருக்கிறோம். அதுதான் நான் விளங்கப்படுத்தினேன். 4வது தான் எங்களுடைய விதானம் என்ற ஒரு பகுதி. இந்த சிலம்பம் பத்திரிகை முதல் பதிப்பா இது? இதுதான் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் நாங்கள் வெளியிடவில்லை. தன் முதல் முறையாக வெளியிட போகிறோம். 12ஆம் தேதி தான் இதை வெளியிட போகிறோம். வெளியிட முன்னுக்கு தான் நான் இதை காட்டுறேன். இதற்கு முன்னரும் சிலம்பு வெளிவந்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டு வரைக்கும் வெளிவந்தது. அதுக்கு பிறகு இடை நின்று இப்பொழுது புது பொலிவோடு ஒரு மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு 4 பகுதிகளை கொண்டதாக இது வெளிவருகிறது முதல் முறையாக. அற்புதமான அந்த முயற்சி, அந்த விழா என்பதை குறிப்பிடலாம். இதை நீங்கள் நீண்ட இடைவெளியின் பின்பு செய்யும் போது எதிர்நோக்கின்ற சவால்கள் எதுவாக இருந்தது? சவால்களை பொறுத்தவரையில் நிறைய சவால்கள் இருந்தன. முதலாவதாக இந்த போட்டியாளர்களை, இதற்குரிய எழுத்தாளர்களை, ஆய்வாளர்களை இனங்காணுவதும் தூண்டி அவர்களுடைய ஆய்வு கட்டுரைகளை பெறுவதும் பெரும் யுத்தமாகத்தான் இருந்தது. என்றால் நீண்ட இடைவெளி சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்த பின்பு எழுத்துத்துறைகள் அந்த இலக்கியம் சார்ந்து மிக வாசிப்பு சார்ந்து இயங்குவது மிக அரிதாகிவிட்டது. உண்மைதான். ஆசிரியர்கள் கூட, அதிபர்கள் கூட, கல்வியலாளர்கள் கூட இந்த எழுத்துத்துறையில் நான் கண்ட வகையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற. அவர்கள் நேரம் இல்லை என்ற ஒரு பிரச்சனையும், வாய்ப்பு வசதி இல்லை, நாளை தருகிறேன், அடுத்த வாரம் தருகிறேன் என்றுதான் நிலை இருந்தது. திரும்ப ஒருவருக்கு பலமுறை தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு வற்புறுத்தி பெற்றது போல்தான் இந்த போட்டிக்கு அவர்களை அமர்த்தியது. மாணவர்களையும் அப்படித்தான் மிக கஷ்டத்தோடு தான். என்ன முதல் முறை தானே, சில நேரங்களில் இப்பொழுது எனவே தான் இந்த மோட்டிவேஷனோடு நாங்கள் செய்கிறோம். இதற்கு இவர்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்குறோம், இவர்களுக்கு நாங்கள் ஒரு கோல்டு மெடல் கொடுக்குறோம், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல், இந்த 3 மெடல்களையும் கொடுக்குறோம். அதோடு சேர்த்து கேடயம் ஒன்றையும் சுமார் 10,000 ரூபாய் பெறுமதியான ஒரு கேடயத்தையும் நாங்கள் இவர்களுக்கு வழங்கி
பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இது நாங்கள் கண்ட ஒரு சவால். இரண்டாவது சவால் தான் எங்களுக்கு உத்தியோகத்தர்கள் பற்றாக்குறை. அதாவது இதை டைப் செட்டிங் செய்வது. தமிழ் அதிகாரிகள் மிக குறைவு, மிகவும் கஷ்டத்தோடு, சில நேரங்களில் பெரும்பான்மை சமூகத்தவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு எழுத்துக்களையும் சொல்லிக் கொடுத்து எடிட்டிங் செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருந்தது. இந்த ஒரு புத்தகம் வெளிவருவதற்கு நான் நினைக்கிறேன் ஒரு 10 முறை ப்ரூஃப் ரீடிங்க்கு மேலே செஞ்சுருப்போம். அந்த அளவுக்கு தவறை இன்னமும் கூட அதில் இருக்கலாம். அந்த அளவு கஷ்டமாக இந்த அதிகாரிகளும் இல்லாதால இதை பார்க்குறதுக்கு ஒரு சுமை. அடுத்த பிரச்சனை தான் காசு பிரச்சனை. இதற்கு முதல் நிதி. உண்மையில் நிதிக்கு நாங்கள் தெளிவாக அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அரச நிதியில் தான் நாங்கள் இதனை செய்தோம். இது எங்களுடைய கல்வி அதிகாரிகளும் சில அதிபர்களும் சில ஆசிரியர்களும் தனிப்பட்ட முறையில் அவருடைய சில அர்ப்பணிப்பு இதில் இருக்கிறது. அதுக்கு புறம்பாக இதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட காசை தான் நாங்கள் மொத்தமாக பாவித்தோம். இதில் நீங்கள் பார்க்கலாம் என்ற இந்த சஞ்சிகையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை. யாரிடமிருந்தும் நாங்கள் அதுக்கு காசு பெறவில்லை. காசு பெறாமல் தனியாக ஒரு தனி முயற்சியாக தான் இது நடந்திருக்கிறது. அடுத்த ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு இருந்தது. இதனை மத்தியஸ்தம் வைப்பது, இதனை தெரிவு செய்வது. இப்படி தரமான ஆய்வு கட்டுரைகளுக்கு மத்தியில் எப்படி மத்தியஸ்தம் வைத்து, உதாரணமாக இதில் எழுதியிருக்கிறார்கள் கல்வி நிர்வாகத்தை சார்ந்த உறுப்பினர்கள், தேசிய கல்வி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் எப்படி மத்தியஸ்தம் வைப்பது, அதுக்கு எப்படி தரமான ஆக்களை கொண்டு வருவது என்றெல்லாம் சிக்கல் இருந்தது. இது எல்லா சவால்களையும் வென்றுதான் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த சஞ்சிகை இப்பொழுது வெளிவருகிறது. முதல் முறையாக தொடர்ந்தும் இது வெளிவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. நல்ல ஒரு முயற்சி. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதும் எங்களுடைய விருப்பங்கள் தான். ஆனால் தலைமுறை தாண்டிய இளையோர்களை நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம். இவர்களிடத்தில் இந்த தாய்மொழி பற்றுறுதி எவ்வளவு தூரம் இருக்கின்றது? உண்மையில் அதுவும் ஒரு கவலையான ஒரு நிலைமைதான். தாய்மொழி பற்றுறுதி நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அருகி வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது ஆங்கில மோகமும் மேற்கத்திய மோகத்தின் பால் நிறைய பேர் இழுபட்டு கொண்டு செல்வதால் சில நேரங்களில் அது பின்தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த காரணத்தை மையமாக வைத்து தான் நாங்கள் இதனை திட்டமிட்டு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அதிகமான நல்ல தரமான மாணவர்கள் இருக்கிறார்கள், தரமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதற்கு அர்ப்பணிப்போடு செயற்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் இது நல்ல ஒரு கட்டம் கொண்டு வரலாம், தொடர்ந்தேர்ச்சியாக இந்த பணி செய்வதால். உதாரணமாக இந்த நிறைய தனவந்தர்கள் எங்களுக்கு இந்த விஷயங்களில் தேவைப்படுகிற நேரத்தில் உதவி செய்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த விவேகானந்த சபையையும் சொல்ல வேண்டும். அவர்கள் எங்களுக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த மண்டபத்தை தான் எங்களுக்கு இலவசமாக தந்து உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். கண்டிப்பாக இந்த மொழி மீது ஆர்வத்தை தூண்டுவதற்கு அவர்கள் வழிவந்த அவர்களுடைய தலைமுறை சார்ந்தவர்களுக்கு எவ்வாறான அறிவுரை நீங்கள் சொல்வீர்கள்? நான் நினைக்கிறேன் முதலாவதாக நாங்கள் சொல்ல வேண்டியதுதான் கல்வியின் முக்கியத்துவம். நிறைய பேருக்கு அது தெரியாது. இன்றைக்கு காசு நிதி லோக ஆயுதமாகத்தான் இருக்கிறார்கள். கல்வி மிக முக்கியமான ஒரு பகுதி. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெல்வதற்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் உலகத்தை வெற்றி கொள்வதற்கும் மிக முக்கியமான ஒன்று. இந்த பகுதிக்கு மாணவர்களுடைய கவனத்தை முதலாவது திருப்ப வேண்டும். தென் ஆப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் சொன்ன ஒரு கருத்து இருக்கிறது. தெளிவாக அந்த கருத்தை சொன்னார்கள். The most powerful weapon which can change the world is education. உலகை மாற்றி அமைக்கின்ற ஒரு பெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது கல்விதான். இந்த ஆயுதத்தை சகல மாணவர்களும் கையில் ஏந்தணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லி அந்த நபர் 12 வருடங்கள் சிறையில் இருந்து அங்கே பல கற்றறிந்த நூல்களை தெளிந்து வெளியில் வந்து மிக பெரும் ஒரு சக்தி, ஒரு மாற்றத்தை தன்னுடைய ஆயுதங்களே இல்லாமல் கல்வி கொண்டு அவர் மாற்றி அமைத்து அந்த நாட்டுக்கும் அவர் ஜனாதிபதியாக இருந்தவர். இன்று வரை ஒரு மகானாக இருக்கிறார். நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர். உண்மையில் அந்த வகையில் நாங்கள் பாராட்ட வேண்டும். இந்த வகையில் தான் நாங்கள் இந்த விழாவுக்கு கூட நாங்கள் எந்த ஒரு அரசியல்வாதியையும் அழைத்தில்லை. அழைத்திருப்பதெல்லாம் கல்வித்துறை மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய
மாகாண கல்விப் பணிப்பாளரை அழைத்திருக்கிறோம். அடுத்ததாக மேலதிக கல்விப் பணிப்பாளர்களை அழைத்திருக்கிறோம். புறம்பாக 3 பேராசிரியர்களை அழைத்திருக்கிறோம். அற்புதம். அதாவது ஏற்கனவே ஓய்வு நிலையில் உள்ள பேராசிரியர் ஒருவர் மௌனகுரு சார், அவர் அழைத்திருக்கிறோம். விருப்பத்துக்குரியவர். அதே போல் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர் ரகுபரன் சார் அழைச்சிருக்கிறோம். அதே போல் பேராதனை பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு பேராசிரியர் பிரசாந்தன் சார் அழைச்சிருக்கிறோம். இந்த 3 பெரும் ஆளுமைகளும் கல்வியோடு தொடர்பட்டவர்களை மட்டும்தான் நாங்கள் இந்த மேடைக்கு எடுத்திருக்கிறோம். இந்த விழாவுக்கு தமிழுக்கு வலு சேர்த்த தலைமைகள் அவர்கள். நல்ல விடயம். எங்களுடைய போட்டிகள் எடுத்து பார்த்தா நீங்க பார்க்கலாம். தமிழ் தின போட்டியில தனிப்பட்ட போட்டிகள் இருக்கின்றன, எழுத்து போட்டிகள் இருக்கின்றன, அதே போல நாடக போட்டிகள் இருக்கின்றன, இசை நடன போட்டிகள் இருக்கின்றன, விவாத போட்டிகள் இருக்கின்றன, அறிவு களஞ்சிய போட்டிகள் இருக்கின்றன, கட்டுரை போட்டிகள் இருக்கின்றன, போன்ற இன்னொரு போட்டிகள் இருக்குது. எனவே அத்தனையும் தமிழை மையமாக கொண்டு, தமிழை வளர்ப்பதை மையமாக கொண்டு தான் நாங்கள் இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம். மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு தேசிய ரீதியான சாதனைக்கு வழிவகக்கூடிய வகையில் தேசிய ரீதியான போட்டி நடக்க இருக்கிறது. அந்த போட்டிகளுக்கு தரமாக மாணவர்கள் அனுப்புவதற்காகவும் சேர்த்து இந்த பயிற்சிகளையும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்போ வளர்ந்து வரும் இந்த நாகரிக போக்கு, இணையங்களுடைய போக்கு, இப்பொழுது நாங்கள் AI எல்லாம் வந்து விட்டது. நிச்சயமா இவற்றையெல்லாம் இனி வருகின்ற சமூகம் எவ்வாறு முகம் கொடுக்க போகின்றது? உங்களுடைய பணி பிரதி கல்வி பணிப்பாளர் வகையில் இந்த கல்வி திணைக்களம் எவ்வாறான விடயங்களை அவர்களுக்குள் உள்வாங்கிக் கொள்கின்றார்கள்? உண்மையில் நல்லொரு வினாவை வினவினீர்கள். இன்றைக்கு இந்த காலத்தில் AI தொழில்நுட்பம் இன்றி எதுவும் செய்ய முடியாது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் பார்க்கலாம், இவங்க டிஜிட்டலைசேஷன் அவங்களுடைய முக்கியமான ஒரு பகுதி. அந்த வகையிலே கல்வித்துறையிலும் அந்த டிஜிட்டலைசேஷன் மிக பாரிய அளவில் இப்பொழுது திட்டமிடப்பட்டு செயற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. தமிழ் பிரிவை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்லும் வரையில் நான் பார்த்து கொண்டிருக்காமல் எனக்கு வழங்கப்பட்ட இந்த நிதி பகுதியை பயன்படுத்தி நான் சென்ற வருடம், அதுக்கு முந்தின வருடம் 2023ஆம் ஆண்டு முதல் இந்த டிஜிட்டலைசேஷன் ஒர்க்கை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் மிக முக்கியமாக அதிபர்மார்களை நான் முதலாவது இலக்காக கொண்டேன். அதிபர்மார்களுக்கு வான்மை விருத்தி செயற்பாடுகள் என்று சொல்லி தலைப்பிட்டு முழு நாள் நிகழ்ச்சியாக நான் செய்தது. அதில் AI தொழில்நுட்பம் எவ்வாறு AI தொழில்நுட்பத்தினூடாக அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை, பாடசாலை நிர்வாகத்தை இலகுவாக செய்து கொள்ள முடியும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், பயிற்சி அளித்தோம். அது மட்டுமன்றி அவருடைய சூப்பர்விஷன், பாடசாலை மேற்பார்வை எவ்வாறு இலகுவாக செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். இவ்வாறு நாங்கள் மாவட்ட அடிப்படையில் களுத்தர மாவட்டம், கொழும்பு மாவட்டம், கம்பா மாவட்டம் என்று தனித்தனியாக வேறாக இந்த அதிபர்மார்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி இந்த பயிற்சிகளை வழங்கியிருக்கிறோம். தேசிய ரீதியான வளவாளர்களை கொண்டு வந்து அவர்களை ப்ராக்டிக்கலும் கொடுத்து பயிற்சி நடைமுறை பயிற்சிகளையும் கொடுத்து அதனை செய்திருக்கிறோம். இதுபோலவே நாங்கள் ஆசிரியர் ஆலோசகர்களுக்கும் வான்மை விருத்தி செயற்பாடுகளை செய்தோம். இதேபோல் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம், பாட அபிவிருத்தியோடு சேர்த்து. இப்பொழுது அந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்பது முக்கியமான ஒரு விடயம். இந்த நிகழ்ச்சி வாயிலாக சில வேண்டுகோளை கூட நீங்கள் உள்வாங்கலாம். என்றால் பல இடங்களில் கேள்விப்படுகின்ற விடயங்கள் தமிழ் மொழி மூலமான ஆசிரியர்கள், விஞ்ஞான ஆசிரியர்கள், கணித ஆசிரியர்கள் மிக பெரும் பற்றாக்குறை இருப்பதாக. பெரும் பாடசாலைகளிலே அந்த பிரச்சனை இருக்கும்போது தோட்டப்புற பாடசாலைகளில் என்ன நிலவரம் என்பது கூட எங்களுக்கு தெரியாது. கல்வித்துறை சார்ந்த பிரதி பணிப்பாளர் என்ற வகையில் அந்த தரவுகள் புள்ளி விவரங்கள் உங்களிடம் இருக்கக்கூடும். இதில் எவ்வாறு நீங்கள் தெரியும்? உதாரணமாக மேல் மாகாணத்தில் 42க்கு மேற்பட்ட பிளான்டேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது. பலரும் கேட்பார்கள், மேல் மாகாணத்தில் பிளான்டேஷன் ஸ்கூல் இருக்குதாண்டு. இது அவ்வளவு நான் என்னிடம் டேட்டாவாக இருக்கிறது. இத்தகைய பாடசாலைகள் சென்றிருக்கிறேன், நம்பியூர் கூட தெரியவில்லை. இந்த சிலம்பு மேகசினிலும் நீங்கள் பார்க்கலாம். இந்த போட்டியில் நான் குறிப்பாக அத்தகைய பாடசாலைகள் பங்கு பெற்றிருந்தால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க எடுத்திருக்கிறேன். மகுடம் போட்டியில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஹொரண கல்வி வலயத்தில் விஃபுலானந்தா ஸ்கூல் நினைக்கிறேன், அல்லது ராமகிருஷ்ணா. மிக கஷ்டத்தோடு தான் அந்த பாடசாலைக்கு நாங்கள் உள்நுழைந்தே கஷ்டத்தோடு தான் போனோம். அங்கே போனோடனே எனக்கு ஏற்பட்டு இந்த ஸ்கூலுக்கு இடத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு ஒரு நாங்கள் இடம் கொடுத்துருக்கிறோம். இந்த கௌரவ விழாவில்
அந்த பாடசாலையுடைய அதிபர் உண்மையில் கோல் பண்ணி சொன்னோம். ஒரு லேடி ஓடி வந்தார். நாங்கள் சென்றது 4 மணி பிந்தி 4:04 இருக்கும். வந்து எங்களுக்கெல்லாம் காட்டினார். இந்த பாடசாலை படுகின்ற கஷ்டத்தை பார்த்து நினைத்தது இவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று உண்மையில் திறமையாக செய்து வந்தார்கள். அந்த இடத்தை நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். பெற்றோர்களுக்கு, மாணவர்களுக்கு தமிழ் மொழி, தாய்மொழி கல்வி மற்றும் அந்த மொழியினுடைய பற்றி ஒரு சில வார்த்தைகளோடு. நான் நினைக்கிறேன் இந்த மொழி, தாய்மொழி என்பது என்கிற தமிழ் இருக்கிறது உலகத்தில் உள்ள செம்மொழிகளில் ஒன்று. செம்மொழிக்கு 8 பண்புகள் இருக்கின்றன. அந்த பண்புகளில் ஒன்றுதான் இந்த மொழிக்கு குடும்பம் இருக்கிறது, அதுக்கு ஒரு இனம் இல்லை, அதுக்கு ஒரு சமயம் இல்லை. இது தாராளமாக இந்த மொழிக்கு ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது, பல்வேறு இனங்களையும் பல்வேறு சமூகங்களையும் ஒன்றிணைப்பதற்கு. எனவே நான் நினைக்கிறேன் இந்த மொழியை நாங்கள் திட்டமிட்டு வளர்த்து சமூக ஒற்றுமையை, சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு மத்தியில் ஒரு சக்தியை, பலத்தை ஏற்படுத்தினால் நான் நினைக்கிறேன் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்களை வெல்லுவதற்கு இலகுவாக இருக்கும். எனவே உங்களுடைய முயற்சி எப்போதும் வெற்றி பெற வேண்டும். அதே நேரத்தில் விவேகானந்த சபை அவர்களுக்கும் நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக நன்றியை தெரிவிக்கின்றோம். இப்படி எங்கள் முத்தமிழ் கலைகளுக்கு, இலக்கியங்களுக்கு கொடுக்கின்ற இவ்வாறான ஆதரவுகளை எம்மவர்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் வருகின்ற எதிர்வரும் 12ஆம் தேதி விவேகானந்த சபை மண்டபத்தில் நடைபெறுகின்ற அந்த விழா நீங்களும் ஆர்வமுள்ளவர்கள் சென்று உங்கள் ஆதரவை வழங்குங்கள். எங்கள் நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதவன் டிவிக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள்.